பாருங்க வாகனம் போகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனா நாங்க நம்பல. நீங்க நம்பலையா? எஸ் இல்ல. காரம் இது வந்து காரம். அம்மா இது சமைக்கிற கீரை தானே? என்ன கீரை? கங்கு. கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ சோறை போட்டுட்டு கங்கும் வறுத்து விட்டா சரி. என்ன உண்மையிலேயே சத்து தானே. விளம்பி அழுதா மற்ற பிள்ளைகளும் வளம்பி 3 பிள்ளைகளையும் சமாளிக்கணும் மற்ற சேவை இருக்கேன்னு. ஓ இவர் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறார் சின்னவர். கால் அடிபடும் மெதுவா. அனைத்து உறவுகளுக்குமே அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வந்து ஒரு குடுக்க பிந்தி போன 2 உதவிகளை வந்து வழங்க போகிறோம். எங்கெங்கே வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டி சுட்டான்னு சொல்லக்கூடிய இடம், அதே மாதிரி ஆனரவுக்கு இடையில் இருக்கிற வெளாவடையும் ஒட்டி சுட்டானும் இந்த இடத்துக்கு தான் இன்றைய தினம் வந்து போய் உதவிகளை வந்து வழங்க போகிறோம். ஆட்ட உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த விஷயத்தை வந்து பார்ப்போம். ஆழ்வார் பிள்ளை வேலிப்பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர் லண்டன்ல இருந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தார். கமலாக்கா பிரான்ஸில் இருந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தார். கமலான்னு சொல்லக்கூடிய அக்கா வாட்ஸ்அப் நம்பரை போட்டிருக்கிறாங்களா, அதை 921. நான் வாட்ஸ்அப் நம்பரை யாரையும் பயன்படுத்துறதில்லை, அதை அப்படி வேண்டாதீங்கன்னு சொல்கிறேன்னா நான் கமலாக்கான்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் இந்த பேரை எழுதியிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நம்பரை நோட் பண்ணி இந்த பேர்கள் எழுதுகிறார்கள். உண்மையிலேயே சில உறவுகள் வந்து பெயர் குறிப்பிடாமல் உதவியை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பெயர் குறிப்பிடாமல் உதவியை வந்து வழங்குங்கன்னு உங்களை மாதிரி 10 பேர் பெயர் குறிப்பிடாமல் உதவியை வந்து வழங்குங்கன்னு சொல்லிக்கல. ஒரு ஆள்கிட்ட உதவியை வந்து நாங்கள் கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து கொடுத்து போட்டு அந்த மிச்சம் 9 பேருக்குமே அந்த பதிவை வந்து அனுப்பிவிடலாம். அண்ணன் அந்த பேர் குறிப்பிடாமல் அனுப்பிச்சிங்க கொடுத்துருக்குறோம் பாருங்கள், பேர் குறிப்பிடாமல் அனுப்பிச்சிங்கன்னு சொல்லி கொடுத்து போட்டு எங்களோட வேலையை வந்து பார்த்துக்கொண்டு தெரியலாம். அப்போ அதால் நீங்கள் எங்கே உதவி யார்கிட்ட கொடுத்தாலும் உங்களோட பேர் விவரத்தோடு கொடுங்க. நீங்கள் காசுகள் போட்டு அந்த ரிசீட்டுகளை வந்து கவனமாக வச்சுருங்க. அது வழங்கப்படாட்டி அந்த பேரில் வழங்காட்டி, இப்போ நீங்கள் வழங்கின பேரில் வழங்காட்டி நீங்கள் அதை பற்றி ஆக்ஷன் எடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். அதை விட்டுட்டு பேர் குறிப்பிடாமல் வழங்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணங்கள் அதை தில்லா துணிவாக உங்களோட பேரை கொடுங்க. யாரும் இங்கே உதவி செய்கிற மக்கள் வந்து 25% தான் இருக்கணும். மற்ற எல்லா மனிதர்களுக்குமே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல விருப்பம் இல்லை. அப்போ இந்த கமலான்னு சொல்லக்கூடிய அக்கா பிரான்ஸில் இருந்து வழங்கிய உதவியையும், அதே மாதிரி குணாளன் என்று சொல்லக்கூடியவர் லண்டனில் இருந்து வழங்கிய உதவியையும், அதே மாதிரி முரசுமோட்டையைச் சேர்ந்த தர்சன், அவர் வந்து பிரான்ஸில் இருக்கிறார். முரசுமோட்டை 3ஆங்கட்டையில் இருக்கிற தர்சன், அவர் இப்போ பிரான்ஸில் இருக்கிறார். அவரால் வந்து வழங்கப்பட்ட உதவியை தான் 2 உறவுகளுக்கு வந்து வழங்க போகிறோம். ஒட்டி சுட்டான், அதே மாதிரி ஆனரவு வட்டைக்கு இடையில் இருக்கிற வெளாவடைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற உறவுகளுக்கு தான் இந்த உதவியை வந்து வழங்க போகிறோம். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் வந்து எதிரிகள் வந்து வருவினம். உங்களோட நீங்கள் ஒரு அழகான வாழ்க்கை பயணம் வந்து செய்து கொண்டிருப்பீங்க. உங்களோட குடும்பம், உங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு எதிர்கால கனவுகளோட பயணித்து கொண்டிருப்பீங்க. அப்போ அதுகளை வந்து குழப்புற மாதிரியும் சிதைக்கிற மாதிரியும் பிழையான நபர்கள், நான் சொல்கிறேன், 2 சக்தி இருக்குது, நல்லது கெட்டது, அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ், இந்த 2ம் இருக்குது. 2ம் இருக்கிறபடியே தான் வாழ்க்கை வந்து ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருப்பீங்க. ஒரு கெட்ட மனிதர்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்து கலந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் கொண்டு உங்களை சிக்க வச்சு உங்களோட வாழ்க்கையை வந்து அழிச்சிடுவாங்க, அவங்களோட வாழ்க்கையும் அழிச்சிடுவாங்க. அப்போ அப்படியான மனிதர்களிடம் இருந்து உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் எப்படி தப்பிக்கொள்வது, எப்படி அவையிட்ட இருந்து விலத்தி கொள்வது. இப்போ கெட்ட செயல்பாட்டில் இருக்கிற மனிதர்னு சொன்னால் அவன் உங்களுக்கு ஒரு கெட்ட செயல்பாடை செய்ய வாரான், இல்லை உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் தூண்டுறான், இது செய்கிறான்னு சொன்னால் அவனை வந்து பார்த்துட்டு அவன்கிட்ட மனதில் கெட்ட எண்ணம் இருக்குது, அவனாவே அழிஞ்சிருவான்ன்ற ஒரு எண்ணப்பாட்டோடு அவனை விட்டுருங்க. நீங்கள் விட்டு போட்டு நம்பிக்கையோடு பார்த்து கொண்டுருங்க. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் படாதீங்க. உண்மையிலேயே நீங்கள் ஒரு நேர்மையாக செயல்படுறீங்க. இன்னொருத்தன் கெட்ட செயல்பாடு கெட்ட எண்ணத்தோடு செயல்படுறான்னா அவனை கொஞ்சம் தூரம் இருந்து பார்க்கக்குள்ளே அவன் கட்டமாக அவனோட வாழ்க்கையில் வந்து அவன் எண்ணத்தின் அடிப்படையில் அவன் போயிடுவான். உங்களுக்கு வடிவாக சுவராக அவனுக்கு ஒரு பிழையான மனம், பிழையான எண்ணம் இருக்குன்றது தெரியுதுன்னு சொன்னால் நம்பிக்கையோடு காத்திருங்க. அவன் வந்து எங்கேயாவது அந்த எண்ணத்தை மாற்ற மாட்டான். அவன் எப்போ எண்ணத்தை மாற்றுறானோ அப்போ எண்ணத்தை மாற்றினான்னா அவன் தப்பிடுவான். அப்போ இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு மனுஷன் இதை நம்ம வழக்கமாக சொல்கிறது, ஒருத்தனுக்கு வந்து எல்லாரும் தன்னை கண்டு பயப்படணும்ன்ற ஒரு எண்ணப்பாட்டில் ஒரு மனிதன் இருக்கிறான். எங்கே போனாலுமே யாக்களை பார்த்து யாராவது முறாளாக பார்த்து அவனோட கேஸை கேட்குறது, என்னடா பார்க்குறன்றது என்று சொல்லி விரட்டிட்டு அப்போ அவரோட மனதில் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். என்ன கண்டு எல்லாரும் விரல்றாங்க, கெத்து என்ன எல்லாம் போல்றாங்கன்னுட்டு அப்படியே இப்போ சண்டியண்டா ஊருக்குள்ளே அப்படி என்ன மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த எண்ணத்திலேயே இந்த எண்ணத்தை இவர் மாற்றாமல் இந்த எண்ணத்திலேயே இவர் காலம் ஃபுல்லாக பயணிப்பாருன்னா இதே எண்ணப்பாட்டில் இருக்கிற இன்னொரு மனிதனை இவர் சந்திப்பார். இதே எண்ணத்தில் இவரை மாதிரியே நினைச்சு கொண்டிருக்கிற வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. அப்போ கடவுள்கிட்ட படைப்பில் உண்டு கொண்டு குறைவில்லாமல் நான் தான் இங்கே பெருசுன்னு ஒன்றுமே சொல்லிட முடியாது. அவளத்துக்கு பவர்ஃபுல்லாக கடவுள்கிட்ட படைப்பில் தொகையாக வந்து படைச்சி வச்சிருக்கிறான். எல்லாரையுமே ஒவ்வொரு திறமையில் ஒருதன் மிஞ்சிற அளவுக்கான திறமையில் வந்து கடவுள் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் படைச்சி வச்சிருக்கிறான். அப்போ அந்த படைப்பில் வந்து இவற்றை எண்ணப்பாட்டில் இருக்கிற ஒருத்தரை வந்து இவர் சந்திப்பார். வாழ்க்கையில் சந்தித்து அவர் வந்து இல்லாமல் போயிடுவார். அப்போ ஒரு நல்ல எண்ணம், உங்களோட குடும்பத்தை பார்க்கணும், அப்பா அம்மா பார்க்கணும், அடுத்த ஒரு வாழ்க்கையில் நல்ல கனவு இலட்சியங்களோட பயணித்து கொண்டிருக்கிற உறவுகளை வந்து இந்த மாதிரி எண்ணத்தில் உள்ளவன் வந்து இழுப்பாண்ட வாடா இங்கே சண்டைக்கு வாடாண்டு இவன் போய் அவனோட கொடுத்துட்டான்னா அவன் எண்ணம் பிள்ளையானவன், அவன் உண்மையிலேயே அழிய வேண்டிய ஒரு ஆள், அவன் அழிஞ்சிருவான், தன்னாலே அழிஞ்சிருவான். ஆனால் நல்ல ஒரு எண்ணம், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு இதில் இருக்கிறவன்ட கோபத்தை தூண்டி அவனையும் அது ஒரு பிரச்சனையை கொண்டு அவனை ஒரு கொலகாரனாக்கி இல்லை அவனை ஒரு ஜெயிலுக்கு போகிறவனாக்கி செய்து போட்டு இந்த கெட்டவன் வந்து போயிடுவான். அப்போ உங்களை கெட்டவர்கள் வந்து நெருங்கியக்குள்ளே நீங்கள் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அமைதியாக விலத்தி போட்டு அவங்களோட வாழ்க்கையை இருந்து பாருங்கள். அவன் தன் எண்ணத்தை வந்து மாற்ற மாட்டான். அதனால் அவன்ட எண்ணத்தில் இருக்கிற ஒரு நபரை வந்து சந்தித்து பெரிய குழுக்களுக்கு இடையில் வாழ்வெட்டுன்றெல்லாம் கேள்விப்படுவோம். அந்த நேரம் நான் சிரிப்பேனேன்டா உண்மையிலேயே அது வாழ்வெட்டு எப்படி நடக்கிறேன்னு சொன்னால் ரெண்டுமே ஊரை விரட்டி கொண்டு தெரிஞ்ச கோஷ்டியாக இருக்கும். ஒரு கட்டத்தில் நான் பெருசாக நீ பெருசாக கீறி பார்ப்போம்னு சொல்லி கீறி பார்த்து ஒன்று முடமாக இருக்கும், அடுத்தது ஜெயிலுக்கு போயிடும். அப்படி ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் ஒருத்தர்கிட்ட ஆட்டமும் வந்து நான் எந்த சின்ன வயதுலேருந்து நான் பார்த்து வந்த அனுபவத்தில் வந்து சொல்கிறேன். நிறைய பேர் இல்லை, இப்போ நிறைய பேர் கைகால இல்லாமல் முடமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்போ எண்ணம் போல் வாழ்க்கைன்றதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்காது. அப்போ நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளுங்க, நல்ல செயல்கள் உங்களை நோக்கி வரும். நீங்கள் கெட்ட எண்ணத்தில் இருந்தீங்கன்னா அதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கடவுள் கும்பிட தேவையில்லை, எந்த ஒரு கடவுள்ன்ற விஷயமே நான் தேடிக்கொண்டு போனதில் இல்லை. ஒவ்வொரு மனிதன் மனதிலையும் கடவுள் இருக்கிறான். அவன் மனதில் ஒரு பிற உயிர்களை கொல்றதுலேயோ பிறரை துன்பப்படுத்துறதுலேயோ ஆசை வராமல் கவலை வந்ததுன்னு சொன்னால் அவனுக்குள்ள இறைவன் வந்து வாழ்கிறான். உங்களுக்கு சில பேருக்கு சில உயிர்களை துடிக்கிறதுல பார்க்குறதுல ஏதோ ஒரு கதையில் வந்து பார்த்தேன், யாரோ ஒருத்தன் ஒரு காட்டுக்குள்ளே மலங்கழிக்கிறதுக்காக போயிருப்பானா, மலங்கழிக்கிறதுக்காக போயிருக்கேக்க ஒரு தவளையை கண்டுருவான். தவளையை கண்டோன்னே அந்த தவளையை தூக்கி ஒரு முள்ளில் தூக்கி தலைகளாக குத்தி விட்டுட்டு அது துடிச்சு கொண்டு இருக்கிறத இவன் பார்த்து அதில் இருக்கிறானான். அவன் இருக்கும் மட்டும் ஒரு பொழுதுபோக்கு. அப்படியான தீய மனிதர்களும் வந்து இருக்கிறாங்க. ஒரு உயிரை வதச்சி அதில் இருந்து சுகங்கான்றவன் இருக்கிறான். அவன் கெட்ட மனிதன். நெகட்டிவிட்டி பாசிட்டிவ்ன்றது வந்து நல்ல எண்ணம், பிறரில் அன்பு இருக்கிறப்ப உங்கள்கிட்ட கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு சிறந்த வழி உங்களோட மனம் எப்படி இயங்குதுன்றதை நீங்களே அவதானித்து இதில் விருப்பம் வருதா, எதில் விருப்பம் வருது, மற்றவனுக்கு தீங்கு செய்கிறதுல விருப்பம் வருதா, மற்றவனை கண்டு எனக்கு பொறாண்மை வருதா, என்னோட கூட இருக்கிறவன் நல்லா வந்தால் பொறாண்மை வருதா, இதெல்லாம் நீங்கள் அவதானித்து உண்மையிலேயே வரும், இயல்பாக வரும். அந்த மூளைக்கு நீங்கள் அந்த தகவலை சொல்லி நான் பொறாண்மைப்படக்கூடாது, நான் பொறாமை இது செய்யக்கூடாது, நான் இந்த மனம் இதை கண்டு சந்தோஷப்படணும், உங்களையே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைச்சு வரைக்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருப்பீங்க. எல்லாம் பெற்ற ஒரு இறையருள் உள்ள மனிதராக நீங்கள் வாழ்கிறதுக்கு அது ஒரு பெரிய வழிவகையாக இருக்கும். இங்கே வந்து நிறைய மனிதர், நான் நேற்றையும் சொல்லியிருப்பேன், இன்றைக்கும் சொல்கிறேன், எப்போவுமே சொல்லுவேன், நிறைய மனிதர் பார்வை அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், இவன் இங்கே போய்ட்டு அங்கே போய் நாட்டை இவனை போய்ட்டு அவன் நினைக்கணும், அங்கே இது செய்யணும் அது செய்யணும், இதில் இருக்குது. தான் என்ன செய்து கொண்டிருக்கிறன்றதை அவதானிக்கிறது இல்லை. எல்லாருமே தன்னைத்தானே அவதானிக்கல ஒரு சிறந்த மனிதர்களாக வந்து வரலாம். இதைத்தான் எங்களோட முந்தைய மனிதர்கள் வந்து சொல்லியிருக்கணும். தன்னை உணர்தல், ஞானமடைதல், இதுகள் எல்லாமே வந்து எங்களை நாங்கள் நோக்கி பார்க்க வலிக்கிட்டால் மட்டும்தான் நிகழும். அதை விட்டு நாங்கள் புற உலகத்தில் வேற நபர்கள் என்ன செய்கிறாங்கன்றதை பார்த்து கொண்டு கேட்கல, நடக்காது அப்படின்றத வந்து தெரிவித்து கொள்கிறேன். DK Vanni என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் வழங்கியிருக்கிற இந்த இவ்வளவு வீடியோவில் இந்த பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், அவ்வளவு உதவிகளுக்கும் உங்களுடைய ஆதரவு தான் காரணம். உங்களோட ஆதரவு இல்லாமல் அதை வந்து செய்ய முடியாது. நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவு தான். அனைத்து உறவுகளுக்குமே மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினம் வழங்க வேண்டிய உதவியை வந்து வழங்குவோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். எது சம்பந்தமாக கதைக்கலாம், எது சம்பந்தமான ஒரு விளக்கம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அதை கமெண்ட்ஸில் வந்து எழுதுங்க. அது சம்பந்தமாக எனக்கு தெரிஞ்சிருந்தால் புரிஞ்சிருந்தால் அதை பற்றி நான் அந்த கமெண்ட்ஸோட அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புது விஷயங்களை மக்களுக்கு வந்து கொண்டே சேர்க்கணும் அப்படின்றதுல ஒரு விருப்பம் இருக்குது. என்ன ஃபாலோ பண்ணுற உறவுகளும் என்னூடாக ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சி உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தினா அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக வந்து உணர்றேன். வாங்க உதவியை வந்து வழங்கலாம்.
என்னம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் வந்து ரைட் பாருங்க வாகனம் போகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனா நாங்க நம்பல. நீங்க நம்பலையா? இல்ல காரம் இது வந்து காரம். அம்மா ரைட் இவ்வளவுதான் தண்ணி உள்ள பிரதேசம். அங்கால ஓகேயா இருக்குது. இந்த இடத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கோடை காலத்துல வந்து வந்த நான் இப்போ மாரி காலம் பண்ணபடியா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தண்ணி இருக்குது. ரைட் இந்த பதிவை வந்து பார்த்தாக்களுக்கு தெரியும். ஆனரவு வெளாவடைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ள அப்ப நீ பள்ளம் பள்ளம்னு பாதி பஞ்சோளம் தான் வந்ததோ. பள்ளம் 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 வெள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் அப்படிதான் ஒரு வெள்ளம் கொண்டு வந்திருக்குது. சரி பிரச்சனை இல்லை. இப்போ இதில் நாங்கள் பார்க் பண்ணி போட்டு இப்போ போய் அவையில் கொடுக்க வேண்டியதை கொடுத்து போட்டு வந்து அடுத்தது ஒட்டி சுட்டானுக்கு போனோம்டா. சரி இறங்குங்க. ஓ இதுதான் அந்த விழாவடைன்னு சொல்லக்கூடிய கிராமம். இதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து இருக்கணும். இதுக்குள்ள ஒரு அக்கா கடை வச்சிருக்கிறா. ரைட் எதுக்கு பா ரெண்டு பக்கம் டென்ட் வச்சிருக்கு? ரெண்ட் அடிச்சிருக்கு. ஏன் அந்த கடை வச்சிருக்கிற கடை வீட்டுக்கு எப்படி போறது? இதால போய் போலாமா? முதல் இதுக்குள்ள அங்கே போக பாதை இருந்தாங்க. டென்ட் ஒரு கப்பை பார்த்துட்டு இருக்கா? ஆ டென்ட் பார்த்துட்டு இருக்கோமா? ஓ ஓ சாமி 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 சொல்ல இல்ல ஆறு குட்டிய பொடி இந்த முடிச்சிட்டு நல்லா பிடிச்சிட்டு சின்னாக்கள் வர்ற இடம் போல. எதுக்குள்ள அந்த கடை வச்சிருக்கிற கடை விட்ட போறது? எது இதா வீடு? இதால போலாம் தானே? அதை தான் கொடுப்போம்னுட்டு. இது என்ன நீங்களே வளர்க்குறீங்களோ? இது சமைக்கிற கீரை தானே? என்ன கீரை? கங்கு. ஆ கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ சோறையும் ஒரு சோறை போட்டுட்டு கங்கும் வறுத்து விட்டா சரி. என்ன உண்மையிலேயே சத்து தானே. இது குளமா இல்லை நீங்கள் வெட்டி எடுத்ததோ? மண் அதுல இவங்க குளிப்பாங்க போல. சரியா அப்போ போவோமா நாங்கள்? ஓகே ரைட். இல்லையோ ஆள் ஹீரோ காவா பார்த்தீங்களா இப்படி ஒரு கிராமம் உண்டு. மலக்குழி இதான் நான் கடை வச்சிருந்த இடம். எது விட்டுட்டாவா எல்லாம்? சரி அப்போ உள்ளுக்கு போவோமா? ரைட் வாங்க பாதவி வா. ஓகே அப்பா எனக்கு ஏதாவது நடக்கு. ஓ surprise. Okay. Nice. கதை விட்டுட்டாவா? அக்கா வணக்கம். 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 உங்களோட பேர்? மஞ்சுளா தேவி. பிறகு மஞ்சுளா தேவி என்று சொல்லக்கூடிய அக்காவை வந்து ஏற்கனவே இப்போ எத்தனை மாதத்துக்கு முதல் நான் நீங்கள் வந்து சந்திச்சு? 4 மாதம் 4ஆம் தேதி. 4ஆம் மாதம் 4ஆம் தேதி வந்து சந்திச்சிருந்தேன்னா நான் அந்த வீட்லேயே ஒரு கடை ஒன்று வச்சுருந்தேன். அப்போ அந்த கடைக்கு உதவின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ நான் பதிவு போட்டேன்னா உதவி ஒருத்தர் தான் வந்து முன் வந்து செய்திருந்தார். ஒரு 35,000 ரூபா மாதிரியான உதவியை வந்து செய்திருந்தார். அப்போ அதால் தான் நானும் வந்து உடனே கொண்டு வரையில. என்னென்னா உங்களுக்கு கொடுக்குற உதவி கொஞ்சம் பெரிய அளவிலான உதவியாக கொடுத்தா அந்த கடையை வந்து அவள் செய்து இது செய்வான். இப்போ என்ன நிலப்பாட்டில் இருக்கிறீங்க? எல்லாம் வந்து அம்மாக்கெல்லாம் பார்க்கணும். அம்மாக்கள்லாம் பார்க்கணும். நீங்களும் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பேர். 2. எத்தனை வயதில்? 12 வயசும் 6 வயசு. 12 வயதும் 6 வயதுலையும் பிள்ளைகளோட வந்து அக்கா வந்து இந்த இடத்துல இருக்கிறா. அப்போ அக்காவுக்கு ஒரு பதிவொண்டு
போட்ட நான் பதிவு போட்டு குணாளன் லண்டனில் இருந்து குணாளன் என்று சொல்லக்கூடியவர் 35,000 ரூபா பணத்தை வந்து அனுப்பியிருந்தார். லண்டனில் இருந்து குணாளன் என்று சொல்லக்கூடியவர். அதோடு சேர்த்து இப்போ அக்காட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து முரசு மோட்டையிலிருந்து தர்சன் என்று சொல்லக்கூடியவர், ஃப்ரான்ஸில் இருக்கிற முரசு மோட்டையில் இருக்கிற தர்சன் என்று சொல்லக்கூடியவருடைய 20,000 ரூபா பணம் இருந்தது, தேவையான ஆக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு 55,000 ரூபா மாதிரியான உதவியை வந்து அக்காவுக்கு வழங்குவோம் அப்படின்ட்டு வந்தனான். என்னென்னா கனகாலம் ஆகிட்டுது, அவையிலும் தந்து கனநாள் ஆகிட்டுது. அந்த சில உதவிகள் வந்து பிந்தி போகிறதுக்கான காரணம் இப்போ அவைகளுக்கு அந்த ஒரு இப்போ நெடுக வந்து இதுக்குள்ளே வந்து பதிவு செய்து கொண்டும் இருக்கலாது. ஒரே பதிவு ஒரு தடவை உதவிக்கு பதிகிறது, அடுத்த தடவை வரைக்கும் அவைகளுக்கு உதவியை கொடுத்து போட்டு அதோட அவையில் பதிவை வந்து முடிக்கிறது. அதால் தான் அதை இப்போ ஒவ்வொரு தடவையும் கொண்டு வந்து கொடுக்கணுமெண்டாக்கா ஒரு நீண்ட நாளாக போயிட்டுது. குணாளன் என்று சொல்லக்கூடிய அண்ணா 35,000 ரூபா பணத்தை வந்து லண்டனில் இருந்து வழங்கியிருந்தார். அதே மாதிரி முரசு மோட்டையில் இருந்து தர்சன் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஃப்ரான்ஸில் இருக்கிறவர், முரசு மோட்டையில் இருக்கிற தர்சன் என்று சொல்லக்கூடியவர் 20,000 ரூபா பணத்தை வந்து தந்திருந்தார். யாருக்காவது தேவையுடைய உறவுகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவற்ற பணத்தையும் சேர்த்து மொத்தம் 55,000 ரூபா பணத்தை அக்காவுக்கு வந்து வழங்குறேன். ஓ இந்த பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குண்டு. $55,000 ரூபா பணம் இருக்குது. ஓ 55,000 ரூபா பணம் 2 பேர்ட்ட பணத்தை வந்து இணைத்து கொடுத்துருக்குறோம். குணாளன் அதே மாதிரி தர்சன், லண்டனில் இருக்கிற குணாளன், முரசு மோட்டை சேர்ந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற தர்சன். இவர்களுக்கு வந்து நீங்கள் என்னக்கா சொல்ல நினைக்கிறீங்க? என்ன நாங்கள் இப்போ அம்மாக்களோட இருந்து சாப்பிட்றோம், என்ன கரண்ட் பில்லு தண்ணி பில்லு அதெல்லாம் கட்டையெல்லாம் இப்போ அம்மாக்களோட இருக்கிறோம். அதால் இந்த பணம் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். பள்ளிக்கூடத்தில் இருந்து அரிசி சாமான்கள் தந்தவின அது மற்ற கறி புளிக்கு எங்களோட அண்ணா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அண்ணா எங்களோட வந்து இருக்கிறார். அப்போ தங்க வேலை வரும் சரி அவர் தான் இப்போ எங்களுக்கு கறி புளிகளுக்கு தாரவர் சப்போர்ட்டாக இருக்கிறது இருக்குது, தாரவர் மனசு பிள்ளைகளுக்கும் கொடுக்குறவர் கொண்டு. மற்ற அந்த நிகான சாமான்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்க தந்தது எங்களுக்கு, அதை வச்சு தான் சமைக்கிறோம். மற்ற உப்பு புளிகள் தூள் வெங்காயம் எல்லாம் அண்ணா தான் பண்ணி தர்றது. ராத்திரியும் அவர் தான் பண்ணி தந்தவர், விடிய கரைக்கு 200 ஆந்துட்டு போனவர். அதால் எங்களுக்கு இது எங்களுக்கு பெரிய பணம். வேண்டாம் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்குலாம் நிறைய சாமான் பண்ணணும் நினச்சேன்னா அதை கடவுள் தான் எனக்கு உங்களை உதவி செய்ய விட்டுருக்கேன் நான் நினைக்கிறேன். நான் வேலை மூலமாக இப்போ நீங்கள் முதல் பதிவு போட்டுட்டு போய் நீ உதவி வராதுன்றதை நம்பினீங்க, இனி அதோட சரி முடிஞ்சு போச்சேண்டு. ஆனால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து உதவி செய்திருந்தது. அக்காட நிலப்பாட்டை வந்து பதிவு செய்திருந்தேன்னா அவட வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீட்டில் அந்த ஜன்னல் பகுதியை காட்டுங்க, அந்த பகுதியால் தான் நீங்கள் இந்த கிராமத்தில் இதுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னா வீட்டில் ஒரு 45 குடும்பம் இருக்கு. ஓ 45 குடும்பம் இருக்கீங்கன்னா அப்போ அந்த 45 குடும்பத்தில் கணவர் விட்டுட்டு போய் எவ்வளோ காலமாக்கா? 2.5 வருஷமா. 2.5 வருஷம் கணவர் விட்டுட்டு போயின்னு சொல்லி உதவி வந்து கேட்டிருந்தா. 2 பிள்ளைகளோட வந்து இருக்கிறா. அப்போ அந்த கடையை கொஞ்சம் இந்த அத்திவாரம் அம்மாக்கள் போட்டு தந்தவின இந்த இது முன்னுக்கு கட்டைக்குள்ள இந்த கல் விழுந்தாந்து இது போட்டு தந்தவின யாரும் உதவி கேட்டால் இந்த அத்திவாரத்தை காட்டி கடை கட்டிக்கு விழுங்கண்டு போட்டு தந்தா அப்படியே போட்டு தந்தபடியே இருக்கவே. ஓ அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு அக்கா இஞ்சலப்பாங்களேன். ஓ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அத்திவாரம் போட்டபடி இருக்குது. இது உங்களுக்கு சொந்தமான காணியா? ஓ சொந்தமான காணி, அத்திவாரம் போட்டபடி இருக்குது. அப்போ அதை யாராவது உறவுகள் உண்மையிலேயே வாட வீடியோ பார்த்து ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிற உறவுகள் அவள் கடை செய்து கொண்டு இருந்தவா பலசரக்கு கடை. எனக்கு அந்த கடையை விட வேண்டிய ஒரு கொஞ்சம் சாமானோட இருந்தவா, ஒரு 25,000-30,000 ரூபா பெறுமதியான சாமானோட இருந்தவா. நான் வந்து எவ்வளோ காசு உதவி 50,000 ரூபா உதவி செய்துட்டு போனேன். அதுக்கு பிறகு இப்போ ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஆயிட்டுது. அப்போ அவக்கு செய்யக்கூடியது அந்த கடையைத்தான். அதில் தான் சாப்பாட்டு செலவுக்கு பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு கரண்ட் பில்லு தண்ணி பில்லு எல்லாம் கடை எனக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணி சாமான் போடையெல்லாம் இருந்துச்சு அந்த கொஞ்சம் காசுல. அதால தான் நான் விட்டது. இதுதான் உங்களோட சொந்த இடம்? ஓ ஏன் விழாவடைன்னு சொல்லி இந்த கிராமத்துக்கு அந்த ஆமிக்காரர் வந்து நான் வச்சது. ஆமிக்காரர் வச்ச பேர் இது ஒரு சிங்கள பேர் என்ன? நீங்கள் தமிழ் பேர் ஒன்றும் வைக்க இல்லையா? விழாவடை உமையாள்புரம் தமிழ் பேர், ஆனால் இப்போ விழாவடைன்னு தான் சொல்கிறாங்க. அது இந்த துண்டுக்கு மட்டும், இந்த துண்டுக்கு மட்டும். அவன் என்ன அதோட அர்த்தம் என்ன? விழாவடைன்றது அர்த்தம் என்ன தெரியல என்ன? விழாவடைன்னு சொல்லி அப்போ நான் யோசிச்சேன் என்னடா நம்மளோட பகுதிகளில் விழாவடைன்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று இருக்குது. சரி அண்ணா அதை இது உமையாள்புரம் என்று சொல்லக்கூடிய இடம், ஆனால் விழாவடைன்னு சொல்லி இதுக்குள்ள இராணுவத்தினர் இருக்கணும். ஓ அவைகள் அந்த இடத்துக்கு அந்த போட் அதில் வச்சிருக்கிறதால விழாவடைன்னு சொல்லி இருக்குது.
இப்போ அக்காட ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறா முதலும் தன்னுடைய கஷ்டத்தை வந்து பதிவு செய்திருந்தா அவளோட வீடியோ வந்து இந்த விளக்க பகுதியில் வந்து கொடுப்பேன் பார்க்காத ஆக்கள் வந்து பாருங்கள் அவாக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி ஒன்று வழங்கலாம் இப்போ நான் வழங்கின உதவியை கனகாலம் இழுத்து கொண்டு போயிட்டேன் அதை கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்தேன் நான் இல்லாட்டி வெயிட் பண்ணி அவாக்கு ஒரு முழுமையான உதவியை வந்து பெற்றுக் கொடுப்போம்னா அப்போ முரசு மூட்டையில் உள்ளபடி இந்த காசையும் சேர்த்து 55,000 பணத்தை வந்து வழங்கியிருக்கிறேன் அந்த உறவுகளுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோட பதிவு இதையும் சேர்க்கிறேன் அப்படி யாராவது முன் வந்தால் உங்களுக்கு உதவியை வந்து பெற்றுத்தாரன் சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ கிட்டடியில் தான் மாறினது அப்போ உங்களோட கஷ்டத்தில் ஒரு பணம் கைக்கு வந்துருக்கு என்ன அலாதனாலே இல்லை நான் பிள்ளைகளை நினைச்சேன் கவலைப்படாதீங்க நமக்கு யாராவது உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி விருப்பப்பட்ட முதலும் சைக்கிள்னு சொல்லி வந்திருந்தா கஷ்டம் அப்படி நிறைய உறவுகளுக்கு கஷ்டம் அதே மாதிரி வேறு இடத்தை பொறுத்த மட்டும் இதுக்குள்ளே என்ன தொழிலை மெயினாக நம்பி இருக்கிற விவசாயம் தானே இல்லை மண் அடிக்க போகிறேன்னு இது கூலி வேலையில் போயினோம் மேசம் வேலையை போயினோம் அதான் நானும் குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தினர் தான் இருக்கு நம்ம எத்தனை குடும்பம் இருக்குன்னு சொன்னீங்க இதுக்கு ஒரு 45 இருக்குது இதுக்கு துண்டுக்குள்ள ஒரு 12 குடும்பம் 12 குடும்பத்தை மையமாக வச்சு இதுக்குள்ள கடை இல்லைண்ணே இந்த 12 குடும்பத்துக்கும் இதுதான் கடை அங்கே போகிறோன்னா சந்திக்கு போகணும் யாராவது உறவுகள் உங்களால் முடிஞ்சால் அவளுக்கு வந்து ஒரு உதவியை வந்து வழங்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை கட்டின குறையில் இருக்குது அந்த கடையை கட்டி கொடுத்து அதுக்கு ஒரு சாமான் போட்டு கொடுத்தாலும் அவள் தன் குடும்பத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் சரி ஏன்னாக்கா நன்றியா வேலை உதவியை வழங்கினாக்களுக்கு நன்றி வலிக்கிடுவோமா நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டு மூங்கில் காட்டில் நாளும் படிப்பே அந்த இசையின் ரகசியம் வணக்கம் தம்பி தெரியுமா என்ன என்னடாம்மா மழைக்கு இந்த முறை தண்ணி ஏறையிலையோ வீட்டுக்குள்ள வந்ததா எங்க அக்கா இல்லையோ எங்க போயிடணும் இவா இல்லையோ அக்கா இல்லையோ இது எந்த இடம் இது ஒட்டி சுட்டான் கச்சில மாடு என்ன ஒட்டி சுட்டான்ன்றது இதுலேருந்து அங்கால தள்ளி போகணுமோ 2 மைல் போகணுமா இது வந்து கச்சில மாடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம் வந்துட்டாமேண்ணே இல்லை அவர் சொன்னவர் எனக்கு கடைக்கு மேலே எதில் இருக்குது உங்களோட கடை எதில் இருக்கு உங்களோட கடை இந்த ரோட்டுக்கரையோடையோ மூன்று பிள்ளைகளோட தெரியுதா 3 பிள்ளைகள் ஒரே டைமில் இருந்தால் வேலை சமாளிக்கிறது இவ்வளோ கஷ்டப்பட்ட அக்கா அதை தான் மல்ல கட்டி கொண்டு இருக்கிறான் நாங்கள் உள்ள கொடுத்து வந்து அதுக்கு மூத்த மகன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறார் ஏன்னாக்கா 1 2 3 இப்போ இந்த அக்காட உண்மையிலேயே இந்த அக்காட பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைகளை நித்திரி ஆகிட்டு ஒரு பிள்ளை விளம்பி அழுதா மற்ற பிள்ளைகளும் அழுந்தி 3 பிள்ளைகளையும் சமாளிக்கணும் மற்ற தேவை இருக்கேன்னு ஓ இவர் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறார் சின்னவர் கால் அடிபடும் மெதுவா பாருங்க வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவ்வளவு ஒரு கஷ்டம் வந்து இருக்குது மற்றபடி என்ன ஒரு கொஞ்சம் வசதியாக இருந்தால் ஒரு 2-3 பேரை உதவிக்கு வச்சு பார்த்து பிள்ளைகளை ஈஸியாக வளர்த்து எடுக்கலாம் 3 பிள்ளைகளை இப்போ எத்தனை மாதம் அக்கா 5 மாதம் தொடங்கிட்டு 5 மாதம் ஓ இப்போ இவ்வளோ கஷ்டம் என்ன இந்த சமாளித்து இவ்வளோ பேரையும் கொண்டு செய்து உள்ள இல்லாது அப்போ இரவுல இப்படி தான் பழக்க வைப்பீங்களா இல்லை கீழே ஓ அப்போ ஒரு பிள்ளை எழும்பி அழுதுட்டா
மற்ற அவ்வளோ பேர் முழும்பி வேணும் மாறி மாறி அப்படி இல்லை 3 பேருமே அளவழிக்கணும் வேணுமான்னு சொல்கிறேன் ஒரு ஆள் தொடங்கி விட மற்ற எல்லாரும் சத்தம் போடுவீங்க பாருங்க 3 பிள்ளைகளோட இருக்கிற அந்த வளர்ப்புறதுல உள்ள கஷ்டம் உண்மையிலேயே சொல்லிக்கொண்டு இல்லை இந்த இது கஷ்டம் இல்லை நல்ல ஒரு பணத்தோட இருந்தால் ஒரு 2 பேர் வேலைக்கு ஒரு ஆளை வந்து வேலைக்கு வச்சுருந்தா பார்த்து தனித்தனியாக ஒரு ஸ்பெஷலாக இதாக வச்சு கவனிக்கலாம் ஆனால் ஒரு கஷ்டத்தோடு இருந்து வேலையும் பராமரிக்கிறன்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் எவ்வளோ உதவி தந்துட்டு போனால் ஒரு காசை தர மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்த காசை தர மிஸ் பண்ணிட்டேன் அப்போ அக்காவுக்கு வந்து ஏற்கனவே பதிவு செய்திருந்தான் அப்போ அக்காவுக்கு அதில் வந்த உதவி வழங்கையில் உண்மையிலேயே உதவி தேவையுடையால் எவ்வளோ அக்கா முதல் உதவி செய்துட்டு போனான் கடைசியாக வந்து 85 அது என்ன மாத உதவின்னு சொல்லி தந்துட்டு போனானோ செய்திருக்கணும் மாதம் உதவி எத்தனை மாதம் வரை அந்த உதவி தந்துட்டு போனோம் 3 மாசத்துக்கு தந்தீங்க 3 மாதத்துக்குரிய காசு அப்போ தந்ததுல இன்னும் 3 மாதம் ஆக இல்லை யாரோ ஒரு உறவுகளால் மாதம் வழங்கப்படுவதாக வந்து சொல்லி வழங்கி இருந்துச்சுன்னா அப்போ அந்த பணத்துல இருந்து வாக்கு வந்த பணம் வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து கொடுக்காம இருந்தது ஆழ்வார் பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் ஆழ்வார் பிள்ளை வேலி பிள்ளை லண்டன்ல இருந்து 50,000 ரூபாய் பணத்தையும் அதே மாதிரி கமலா அக்கா பிரான்ஸ்ல இருந்து 30,000 ரூபாய் பணத்தையும் அக்காட நிலப்பாட்டை வந்து பார்த்து உண்மையிலேயே 3 பிள்ளைகளை ஒரே நேரத்தில் பெற்று வளர்க்குறது 3 ஸ்வீட்டர் 3 எல்லாத்துலேயுமே 3 அது கடந்து சரி அதுகள் பொருளாதார ரீதியாக ஒரு உறவுகள் வந்து மாத உதவி எவ்வளவு மாதிரி உதவி வழங்குறேன்னு சொன்னது 50,000 ஒரு மாதத்துக்கு எவ்வளவு தந்தது எனக்கு அது அந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும் ஒரு ஆள் 50,000 ரூபாயும் ஒரு ஆள் 60,000 ரூபாயும் ஒரு ஆள் 65 போல ஒரு ஆள் மாதத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி இருந்தது இந்த உறவுகள்ட்ட பேர் 20,000 ரூபாய் 20,000 மாதத்துக்கு 20,000 ரூபாய் தர்றேன்னு சொல்லி 60,000 ரூபாய் அதுல 20 3 மாதத்துக்கு 60,000 ரூபாய் 3 மாதத்துக்குரிய காசுன்னா ஒரு உறவுகள் மற்ற ஆக்கள் அது ஒரு தடவை அந்த காசு அப்ப இப்ப எத்தனை மாதம் அதுக்கு முதல் 1 லட்சம் ரூபாய் நீங்க கொண்டு வந்தீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் காசு வந்து வழங்கி இருந்தா இப்ப பிள்ளைகளுக்கு எத்தனை மாதம் ஆயிட்டது இப்ப 5 மாதம் தொடங்கிட்டது 5 மாதம் 4 மாதம் முடிஞ்சு 5 மாப்பட்டியில அளவு வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கணும் வளர மாப்பட்டியில அளவு வந்து கூட போகும் இப்ப எத்தனை கிழமைக்கு மாப்பட்டி என்ற கணக்குல போகுது இப்ப குடிக்கணும் ஒரு 2 நாளைக்கு ஒன்று உடைக்கணும் இப்ப 2 நாளைக்கு ஒன்று உடைக்கணும் ஒரு கிழமைக்கு 3 பட்டி கிட்ட தேவை வரும் 3 பட்டி கிட்ட தேவை வரும் அப்போ அக்காட கஷ்ட நிலப்பாடு தெரிஞ்சுதான் நான் இந்த பணத்தை வந்து அப்படியே வாட்டையை கொண்டே கொடுத்துருவோம்ன்றதுக்காக இன்றைக்கு வந்து இங்கே வந்தது உண்மையிலேயே மாதம் ஒரு உறவுகள் வந்து 20,000 ரூபாய் மாதிரி உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ ஏஜிஎஸ்ஸால் என்ன உதவி என்று கேட்டவர் சிறுவர் நன்னடத்தை அவர் கேட்டதை இப்போ நான் சொன்னேன் நான் இப்படி நீங்களும் வந்து செய்த நீங்களும் சொல்லி உதவி தேவைன்றது அது காணாதாமன்ட்டு மக்கள் பொதியல் கொண்டு வந்து தந்தவர் இது பிள்ளைகளுக்கு மாப்பட்டி எடுத்து கொண்டு வந்து தந்தவர் மாப்போனி ஏஜிஎஸ்ஸால சிறுவர் நன்னடத்தை வேணி கொண்டும் பாரண்டவர் தந்துட்டும் போனவர் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உதவியா இல்லை ஒரு தனிநபரோ அரசாங்கம் தனிநபராலையும் ஒரு 5,000 ரூபாய் தந்தவர் உதவி அவர் வந்து முல்லைத்தீவில் கச்சேரியில் வேலை செய்கிறவர் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அவர் ஒரு 5,000 ரூபாய் போட்டிருந்தவர் பேங்கி புத்தகம் கேட்டு அதால் எங்களுக்கு கிடைச்ச மாதம் தன்னால் இயன்றதை எங்களுக்கு பிள்ளைகளுக்கு தாரன்னு சொல்லி சொன்னவர் அக்காவுக்கு உண்மையிலேயே உதவி தேவை இப்போ எனக்கு தெரிஞ்சு 1.5 வயது 2 வயது ஒரு கணக்கான பிள்ளைகள் சோறு சாப்பிட்ற வயது வரும் வரைக்குமே அவைகளுக்கு ஒரு 3 பிள்ளைகள் மண்டைக்குள்ள அது ஒரு நெருக்கடி அவர் ஒரு கூலி தொழிலுக்கு போகிறவர் அங்கங்கே கிடைக்கிற வேலைகளுக்கு போகிறவர் அவர்கிட்ட கணவர் அப்போ அந்த ஒரு தொழிலை நம்பி இருக்க ஒரு பிள்ளைன்னா அது ஈஸியாக நார்மலாக சமாளித்து ஒன்றுமே தெரியாது அந்த 3 பிள்ளைகளும்ன்றது வந்து ஒரு பெரிய கஷ்டம் அதை வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது என்னால் ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்தபடியாக எனக்கு ஒரு பிள்ளைகளுக்கு உள்ள தேவைகள் வந்து விளங்கிக்க அந்த 3 பிள்ளைகளுக்கு ஒரே நேரத்தில் அந்த தேவை வரைக்குள்ள இப்படி இருக்கும் அந்த நிலைன்றது வந்து உணரைக்குள்ள முடியும் அது சாதாரணமாக குழந்தைகளை பெற்று வளர்த்தாக்களுக்கு வந்து இப்போ அதுவும் இந்த காலத்தில்ன்றது பழைய காலம்ன்றது வரை இப்போ மாப்பட்டிற விலையும் இதுகளோட விலையும் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கும் அப்போ உதவி தேவையான ஒரு ஆள் இன்னும் வேறு உறவுகள் பார்த்து அவைகளுக்கு உதவி செய்ய விரும்பினா கட்டாயம் வந்து உதவி செய்யலாம் அதை நாங்கள் கொண்டு கொடுக்குறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன் அந்த பிள்ளைகள் வந்து ஒரு 2 வயது வரையும் வர்றது வரைக்கும் ஒரு உதவி தேவை ஒரு உறவுகள் வந்து மாத உதவியை வந்து செய்திருந்துச்சுன்னா அவையோட பேர் விவரம் வந்து எனக்கு சரியாக தெரியாது
அந்த வீடியோ பதிவில் இருக்குது முதல் பதிவு. அந்த பதிவு அந்த வீடியோ முதல் கொடுத்த பதிவை வந்து அந்த விளக்க பகுதியில் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து பாருங்கள், கமலான்னு சொல்லக்கூடிய அக்கா பிரான்ஸில் இருந்து 30,000 ரூபா பணத்தையும், ஆழ்வார் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அண்ணா வந்து லண்டன்ல இருந்து 50,000 ரூபா பணம், மொத்தம் 80,000 ரூபா பணத்தை வந்து தந்திருந்தார்கள். அதுவும் இப்போ இந்த மாதிரிக்கு கஷ்டத்தில் இருப்பி நம்ம எப்படியும் நம்ம கொண்டு கொடுத்தா ஓகே இருக்கும் தான் வந்தேன். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70, 80,000 ரூபா பணம். 2 உறவுகளால் பிரான்ஸ்லையும் லண்டன்லையும் இருந்து தரப்பட்ட பணம் 80,000 ரூபா பணத்தை வந்து வழங்கியிருக்கு. ஒரு கண்ணி உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த 3 பிள்ளைகளின் தாய்க்குன்னு சொல்லி போட்டு இதில் எழுதி வச்சிருக்கணும். அப்போ கொஞ்சம் பிந்தி போச்சு. இப்போ பணம் வந்திருக்குது, அந்த டைமுக்கு நான் கொண்டு கொடுத்த டைமுக்கே வந்திருக்குது. இதில் உங்களுக்கு இப்போ அந்த பணம் வந்து சேர்க்காம அது வேறு யாருக்கு வந்துட்டு இருந்துட்டுனா பிறகு அவரோட கதை கேட்க அவர் வேலுக்கு அனுப்பின பணம்னு சொல்லி சொன்னோன்னா தான் இது செய்தது. ஆழ்வார் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு 50,000 ரூபா பணத்தையும், கமலான்னு சொல்லக்கூடிய பிரான்ஸ்ல இருந்து 30,000 ரூபா பணத்தையும் வந்து தந்திருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றேன். நீங்க என்னக்கா சொல்ல நினைக்கிறீங்க அந்த உதவியை வந்து வழங்கிய உறவுகளுக்கு? அவையல் 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதல் உதவி செய்த அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கின்ற கார்த்திகண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக ஒட்டு சுட்டான் பிரதேச செயலகத்தில் சிறுவர் நன்னடத்த உத்தியோகத்தர் வினோத்தண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அவர் எனக்கு உதவி செய்திருந்தவர். மாப்போனியல் பொதிகள் எல்லாம் எடுத்து தந்திருந்தவர். அவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அவர் மூலம் முல்லைத்தீவில் மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கும் சுதர்சன்னா, அவர் வந்து தொழில்நுட்ப உத்தியோகத்தர். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று கேட்டால் மாதம் தன்னால் இயன்ற உதவியை இந்த பிள்ளைகளுக்கு செய்வன் என்றதையும் 5,000 ரூபாய் பணத்தையும் எனது பேங்கிற்கு போட்டிருந்தவர். இங்கே இருந்து உதவியை வந்து வழங்கிய உறவுகள், அதே மாதிரி உண்மையிலேயே நான் வந்து என்னென்னு சொல்றது, வேற நிலப்பாடு வந்து முதலே வந்து சொன்னதுதான். நானும் அனைத்து உறவுகளுக்குமே மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றேன். சரி, ஏன்னாக்கா சந்தோஷம். மைக்கை தந்தீங்கன்னா நாங்கள் போயிடுவோம்.